ஒரு நடுத்தர கிராமத்து இளைஞன், அனைவரையும் போல சுய விருப்பம் ஆசைகள் கொண்ட அந்த இளைஞன் திருமணத்தில் வந்து நிற்கிறான். அப்போது மாறுகிறது அவனது மனநிலை. எப்படி மாறுகிறது? இந்த சமூகம் அவனை மாற்றுகிறது. ஆடம்பரமான வாழ்க்கைதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்ற மாயை அவனுள் திணிக்கிறது. சிறுவயதிலிருந்து நண்பர்களுடன் ஓடி ஓடி விளையாடி திரிந்து 10ஆம் வகுப்பு வரை படித்த பிறகு தனது தோட்டத்தில் உள்ள வேலைகளை செய்து கொண்டிருந்தவன் 24 வயதில் திருமணமாக போகிறான். அப்போதுதான் மாறுகிறது அவனது மனநிலை. இனிதான் நாம் சம்பாதிக்க வேண்டும், நிறைய சம்பாதிக்க வேண்டும், நம்மை நம்பி ஒருத்தி வரப்போகிறாள், அவளை ஆடம்பரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து தனது கிராமத்தை விட்டு வெளியேறி நகரத்தில் வட்டி தொழிலுக்கு வருகிறான். சம்பாதிக்கிறான், ஒரு மகனுக்கு தகப்பனாகிறான். இப்போது மீண்டும் மாறுகிறது அவனது மனநிலை. இன்னும் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்று இந்த சமூகத்தால் தூண்டப்படுகிறான். அவனை தூண்டிய முதல் விஷயம், ஏங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கார் வாங்கிட்டாங்க, நாம எப்போ வாங்க போறோம் என்று மனைவி தன்னிடம் கேட்கும்போது, என்னப்பா தொழிலுக்கு வந்து இவ்வளோ வருஷமாகுது, பையன் வேற வளர்ந்துட்டே போறான், இன்னும் வாடகை வீட்டிலே இருக்கேப்பா, சொந்த வீடு கட்டலாமே என்று தொழில் ரீதியான நண்பர் ஒருவர் கேட்கும்போது, நாங்கள் என் பையனை பெரிய கான்வென்ட்ல சேர்த்துருக்கோம், நீங்கள் எங்கே சேர்க்க போறீங்க என்று உறவினர் ஒருவர் கேட்கும்போது, இப்படி இந்த சமூகத்தால் தூண்டப்பட்டு இன்னும் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று குடும்பத்தையும் மறந்து பணம் பணம் என்றே அலைகிறான். காலம் நகர மகனும் வளர்கிறான். அவனால் ஆசையை வளர்க்க முடிந்ததே தவிர செல்வத்தை சேர்க்க முடியவில்லை. ஓடி ஓடி உழைத்தும் பணம் கையில் தங்கவில்லை. ஆனால் எப்படியோ தன் மகனை கான்வென்ட்டில் சேர்த்தான். படிப்பு அறிவை வளர்க்கும் என்பதை மீறி படிப்பு பணம் சம்பாதிக்கத்தான் உதவும் என்று இந்த சமூகத்தால் ஏற்பட்ட இன்னொரு மாயையில் சிக்கி படி படி என்று தன்னுடைய குழந்தை பருவத்தை எப்படியெல்லாம் அனுபவித்தோம், அந்த சந்தோஷம் தன் குழந்தைக்கும் கிடைக்க வேண்டாமா என்று துளியும் யோசிக்காமல் படிப்பு என்ற வலைக்குள் தன் மகனை அடைத்து கொண்டிருந்தான். ஆனால் அவனது மகன் தந்தையின் வளர்ப்பையும் மீறி சற்று புத்திசாலியாகவே வளர்ந்தான். காலங்கள் உருண்டோடியது. 12ஆம் வகுப்பு முடித்தவுடன் அனைவரையும் போல இன்ஜினியரிங்கில் சேர்ந்தான். தந்தையின் ஆசையையும் தாண்டி அவனுக்கும் என்ஜினியரிங் மீது ஆர்வம் இருந்தது. நன்றாக படித்தான். படித்து முடித்தவுடன் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலை கிடைத்தது. இப்போது தரை புரளுகிறது இவனது வாழ்க்கையும். வேலைப்பளு, தூக்கமின்மை, அடிமையாக்கப்படுவது, இதையும் தாண்டி அவனை சுற்றி இருக்கும் சூழல் அவனை ஆடம்பரத்தில் தள்ள பார்த்தது. சாதாரண மொபைல் ஃபோன் வச்சிருந்தா கூட இருக்கவங்க அதை பார்த்து, இந்த அப்பா ஃபோன் வச்சிருக்கான் பாருன்னு கேலி பண்ணுறது, இவன் இந்த பிராண்டில் தான் ஷர்ட் வாங்கணும், இந்த ஷூ தான் போடணும், இந்த வாட்ச் தான் கட்டணும், எப்போ கூப்பிட்டாலும் போகணும், என் நேரம் நாள் வேலை செய்யணும். ஏன் சிரிக்கணும்னா கூட 10,000 தடவை யோசிச்சு தாங்க சிரிக்கணும். இவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எவனோ தீர்மானிக்கிறான். இப்படியே 4 வருடங்கள் ஓடின. இந்த 4 வருடங்களையும் திரும்பி பார்த்தால் அவனுக்கு வெறுமையே தென்பட்டது. எதையோ இழந்த சோகம், சோர்வு, குற்ற உணர்ச்சி. அவன் பிடித்து தேர்ந்தெடுத்த இந்த வாழ்க்கை முறை இப்போது பிடிக்காமல் போன. திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. பயம் அதிகமாகிறது. ஆழ்ந்து யோசிக்கிறான். ஒரு தீர்க்கமான முடிவுடன் தந்தையிடம் வந்து நிற்கிறான். அப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுப்பா. நான் வேலையை விட்டுலான் இருக்கேன்ப்பா. வேலையை விட்டுலான் இருக்கியா? என்னப்பா சொல்கிற? புரியல எனக்கு இந்த வேலை பிடிக்கலப்பா. அதான் கொஞ்சமாவது யோசிச்சு தான் பேசுறியா? இன்னைக்கு நீ இந்த நிலைமையில இருக்கேன்னா அது காரணமே உன் கையில் இருக்க இந்த வேலை தான்டா காரணம். நாங்கள் அனுபவிக்க முடியாத ஒரு வாழ்க்கை நீ அனுபவிக்க போறேன்னு நினச்சி நானும் உங்கள் அம்மாவும் எவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். இப்போ இப்படி லூசுத்தனமாக பேசிட்டு இருக்கியடா. இவ்வளோ பெரிய இடத்துல சம்மந்தம் கிடைச்சது கூட உன் கையில் இருக்க இந்த வேலை தான்டா காரணம். போடா, மனசை குழப்பிக்காம போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. இல்லைப்பா, நான் நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கேன். ஒத்துக்கிறேன். எனக்கு இந்த ஐடி நிறைய பணம் கொடுத்துச்சு. ஆனால் மனநிறைவை கொடுக்கலப்பா. என் ஆடம்பரத்தில் தள்ள பார்க்குது. என் லைஃப் ஸ்டைலையே மாற்ற பார்க்குது. எங்கே இப்படியே லைஃப் ஃபுல்லாக இருந்துருவணும்னு பயமா இருக்குப்பா. அதுக்காக நான் ஐடியில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்தையும் தப்பு சொல்லலை. பிடிச்சி வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் விரல் விட்டு எண்ணிடலாம். நான் அந்த மெஜாரிட்டி கேட்டகரியில் இருக்கேன்ப்பா. ஆனால் மற்றவங்கள மாதிரி குடும்பத்துக்காகவும் சமூகத்துக்கு பயனும் வேற வழி இல்லாமல் அந்த வேலையை பார்க்க என்னால் முடியலை. எனக்கு பிடிக்கலப்பா, புரிஞ்சுக்கோங்க. சரி, கை நிறைய சம்பளம் கிடைக்கிற வேலையை விட்டுட்டு என்ன பண்ணலான் இருக்க? விவசாயம். சத்தியமாக உனக்கு மண்டை குழம்பிடுச்சுடா. ஏதோ ஆயிடுச்சு. நீங்கள் ஏன்பா கல்யாணம் பண்ண உடனே விவசாயத்தை விட்டுட்டு இங்கே வந்தீங்க? அன்னைக்கு நான் அந்த முடிவு எடுக்கலைன்னா இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டோம். என்ன, நான் ஆசைப்பட்ட அளவுக்கு சம்பாதிக்க முடியல, ஆனால் கௌரவமாக வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் அன்னைக்கு நான் எடுத்த அந்த முடிவு தான். கரெக்டு தான். அன்னைக்கு நீங்க அப்படி ஒரு முடிவு எடுக்கலன்னா இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டோம்.
எந்த நிலைமையில இருக்கோம்? எங்க உங்க ஈகோ தூக்கி போட்டுட்டு சொல்லுங்க. அன்னைக்கு நீங்க கிராமத்துல வாழ்ந்த வாழ்க்கையை விட இன்னைக்கு நீங்க நகரத்துல சந்தோஷமா வாழ்றீங்கன்னு. நரகம்பா. இந்த கார்பரேட்ன்ற ஒரு செக்டார் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தானே பிபி, சுகரு, அதுக்கும் மாத்திரை, இதுக்கும் மாத்திரை, கருமம், இதெல்லாம் ஒரு வாழ்க்கை. விவசாயம் பண்ண போறேன்னு சொன்னா பைத்தியக்காரன்னு சொல்றீங்க. அந்த விவசாயி இல்லைன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் சோத்தை விட்டுட்டு அதான் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு அடிமையாயிட்டேனே. ஏற்கனவே நாட்டு மாடுகள் எல்லாம் அழைச்சிட்டு வரானுங்க. அதுல இருக்க உண்மையை கண்டுபிடிச்சி அவனாவது வெளியே சொன்னா உன் வேலையை மட்டும் பாறான்னு அவனையே அடக்குறானுங்க. இந்த விவசாயிங்களுக்கு நல்ல மனசு இருக்க அளவுக்கு புத்திசாலித்தனம் இல்லப்பா. அதான் அவங்களோட பிடியெல்லாம் வியாபாரிங்க கையில மாட்டிக்கிச்சு. எங்களை மாதிரி படிச்சவங்களும் வந்து அதை மீட்கலைன்னா ஒரு நாள் விவசாயமே அழிஞ்சு இந்த நாடே நாசமா போய் நிற்கும். படிப்புன்றது பணம் சம்பாதிக்க மட்டும்தான் அப்படின்ற எண்ணத்துல இருந்து முதல்ல வெளியே வாங்க. அதுக்காக படிச்சவங்க எல்லாருமே இறங்கி வந்து விவசாயம் தான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. விவசாயிங்களுக்கு மதிப்பு கொடுங்க. எங்களை மாதிரி விவசாயம் பண்றேன்னு யாராவது முன் வந்தா அவங்களுக்கு வழி விடுங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுகிட்ட பேசி அவளோட சம்மதத்தோட தான்ப்பா நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க கல்யாணம் பண்ணிட்டு கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வந்தீங்க. நான் நகரத்துல இருந்து கிராமத்துக்கு போக போறேன். நீ சொல்றதெல்லாம் வாய்வாதத்துக்கு நல்லாதான்ப்பா இருக்கும். ஆனா ப்ராக்டிக்கலா சாத்தியமானா கேள்விக்குறிதான். நீ சொல்றதெல்லாம் உடனே என்னால ஏத்துக்க முடியாதுப்பா. அவ்வளவு மனப்பக்குவம்லாம் எனக்கு கிடையாது. நீ ப்ரூவ் பண்ணி காமி, அப்புறம் நான் என்ன ஏத்துக்கிறது. கண்டிப்பா ப்ரூவ் பண்ணி காட்டுவேன்ப்பா. அதுக்கு ரொம்ப காலம் இல்லை. நீங்களும் ஒரு நாள் எங்களை தேடி வருவீங்க. வந்து தான் ஆகணும். இதுதான் நிச்சயம்.